அன்புநேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச உற்சாகத்துடன் ஆரோக்கியத்துடன் உட்கார வைத்த கடவுளுக்கு மனவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 6ஆம் திகதி டிசம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு வெள்ளி நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டுமாக எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் வாழ்த்துக்களை இட்டபடியே வளமை போலவே இடம் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். சிந்தனை நேரம், தொடர்ந்து பன்னிசை நேரம், கேள்விக்கணைகள், சொல் விளையாட்டு, சொல் தேடல் இவற்றுடன் இன்றைய காலை நேர நிகழ்ச்சிகள் மதியம் வரைக்கும் இடம்பெற்று நிறைவுக்கு வர மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5 மணிக்கு வாசிப்பரும்பு, 5:30க்கு நிலாவின் மர்ச் கோனர் சயின்ஸ் கோனர், 6 மணிக்கு நீதினியின் வேகம் விவேகம், 7 மணிக்கு கார்த்திகாவின் பண்ணோடு இசைப்பாட அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடோடி வரலாம். அதாவது இந்த நத்தார் தினம் வருகின்றது, நத்தார் நாட்கள். ஆகவே அதற்கான அந்த ஏற்பாடுகளை வரும் வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்வாக எப்பொழுதுமே கார்த்திகா இணைத்து கொள்வார். ஆகவே விரும்பிய உறவுகள் லண்டன் நேரம் 7 மணிக்கு வந்து அவருடன் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்ற, என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற விவரங்களை அவரிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். அது நேரம் உங்கள் இலக்கங்களை கொடுத்தால் அவர் குரூப்புக்குள் போட்டு உங்களை விரும்பிய என்னவென்றாலும் செய்யும்படி சொல்லிக்கொள்வார் என்று நினைக்கின்றேன். ஆகவே 7 மணிக்கு எல்லோரும் வரலாம், கார்த்திகாவை சந்திக்கலாம், அவருடன் பேசலாம் என்று கூறியபடி அதனை தொடர்ந்து நேரம் இருப்பின் மாமியும் மருமக்களுமாக இணையும் நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இந்த நேரம் மாலை மேல் பிள்ளையவர்கள் யார் அவசரமோ வரலாம். வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், கனமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நானும் அதே நலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கள் இந்த நாளை காண தந்த ரெண்டும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு பாமோத்தின் அதிபரங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் கடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும், தாயத்து உறவுகளையும், மற்ற எல்லோரையும் இந்திய சப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவரை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் தமிழ் சொல்லிக்கொண்டு நடந்து வெளிப்பிள்ளை பாலன் தொழிலக்கம் சௌரி 410 என்று சொல்லிக்கொண்டு பழமை போல யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம், அதுல இறைவார்த்தை வந்து 17 மட்டும் இருக்குது, 10 மட்டும்தான். யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம், இறைவார்த்தை 1-10 முடிய புதிய ஏற்பாட்டுல 339வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காட்டுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கொலையுண்ட மன்னிக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலும் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தொடர்ச்சி சோழனாலே தொடர்பு கட்டிக்கொண்டு ஒரு பாடல். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய இயேசுவை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்து இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடியான செலுத்துவோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி நீங்கள் ஆசீர்வாதத்து வழிநடத்தோடு ஜபிக்கிறேன் தாப்பனே. தேவையான தந்தீங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நான் செலுத்துவோம் தாப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தாப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் அவரோட கூடவே இருக்கும்படி ஜபிக்கிறேன் ராஜா.
ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத தாப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பார்த்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் வழிநடத்த போறவனைக்காகவும் ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை போட்டு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத பரம்பரையான சாபங்கள் மந்திர சூரிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க. தேவையை சந்திங்க ராஜா வழி நடத்துங்க. அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்களோடு கூடவே இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதாத்து வந்து ஆசீர்வதித்து வருகிறமைக்காக நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்க பாவங்களை கழுவி ஆசீர்வதித்தமைக்காக நன்றி தாப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. அப்படி ஏதாவது பண்ணி பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சகோதரி விடவர்ற. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அண்ணா வணக்கம். வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த வேளையிலே எம்மோடு இசைந்து சென்ற திருபாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் இசையவிருக்கின்ற ராஜினி அல்போன்ஸ், தவமலர் கல்விராஜன், நெவிஸ் பேரிஸ் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். மனித வாழ்வின் உண்மையை பார்க்கின்ற இறையியலாளர்களாக நாம் மாற வேண்டும். இறைவனின் கரங்கள் இரக்கமுள்ள கரங்கள், மென்மையான கரங்கள். அக்கரங்கள் வீழ்ந்தவர்களை தூக்கி விடுகின்ற, நம்பிக்கையை நோக்கி வழி நடத்துகின்ற கரங்களாக இருக்கின்றன. மீட்பின் அடையாளமாக இறையியலாளர்கள் மாறுவதன் வழியாக கடவுளுடைய இரக்கம், அன்பு மற்றும் பணியாக மாறுகின்றார்கள். அதாவது சிலுவையின் உயரத்தில் நின்று இறையியலாளர்கள் மனித வாழ்வின் உண்மையை பார்க்க தூண்டப்படுகின்றார்கள். இறை சிந்தனை மற்றும் அன்பின் வழிக்கு நம்பிக்கையான நற்செய்தி வலைகளை இரக்கத்தின் இழைகளால் கடவுளின் அருளால் பிணைத்து மீட்பின் வலைகளாக நெசவு செய்ய வேண்டும் என திருத்தந்தை கூறுகிறார். வலைகள் எப்போதும் கீழே தரையில் உட்கார்ந்து குனிந்து பழுது பார்க்கப்படுகின்றன. இதுதான் கடவுளை அன்பு செய்வதற்கான மிகச் சிறந்த அடையாளம். சீடர்களின் பாதங்களை கழுவியவர், கள்வர்களின் கையில் அகப்பட்ட வழிப்போக்கனின் காயங்களில் கட்டுப்போட உதவியவரின் கைகள் இரக்கமுள்ள இறைவனின் கரங்களை அடையாளப்படுத்துகின்றன. வாழ்வின் நற்செய்தி எப்போதும் ஒளிவிட வேண்டும் என்றும் தீமையின் அனைத்து வடிவங்களும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்துகிறார். எங்கள் மென்மையான கரங்கள் என்றும் அக்கரங்கள் வீழ்ந்தவர்களை தூக்கி விடுகின்ற, நம்பிக்கையை நோக்கி வழி நடத்துகின்ற கரங்கள் என்று கூறுகிறார். கீழ் நிலையில் இருக்கின்ற ஒரு நபரை பார்ப்பது என்பது அவர்களை வாழ்வில் உயர்த்துவதற்கான ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். எனவே எம்முடைய மக்களோடு இணைகின்ற நாம் இந்த இறையாட்சியின் செய்தியை ஏற்போம். இங்கே கிறிஸ்தவம் இல்லை, சைவம் இல்லை, இஸ்லாம் இல்லை, இறைவனும் மனிதர்களும் இணைந்து நிற்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பணியை செய்யும் போது அங்கே இறை பணியை ஆற்றுகின்றான். ஒருவர் தான் வேலைக்கு செல்லும் போது தான் வேலை செய்வதனால் என்ன பயன்?
அதாவது தனக்கு சம்பளம் கிடைக்கின்றது என்று அவர் எண்ணலாம். ஆனால் அதற்கு அப்பாலே, சம்பளம் என்ற எண்ணத்திற்கு அப்பாலே நற்பணி ஆற்றுகின்றவர்கள், அதாவது சம்பளமே இல்லாமல் அன்பு செய்து பணியாற்றுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சிலரை நாம் கம்யூனிசம் என்று ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் சிலரிலே அனைத்தும் தாண்டிய இறையாட்சி அனைத்தும் அவர்களிடமும் இருக்கின்றன. எனவே எவரையும் ஒதுக்கி வைக்காமல் எல்லோரையும் இறைவனின் அன்பு செய்பவர்களாக ஏற்று அவர்கள் மற்றவர்களுக்கு அன்பு செய்யும் போது அங்கே இறைவனை காண்பதற்கு இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் அந்த பிறந்த தினத்தினை கொண்டாடுவார்களா யாரும் என ஏங்குகின்றவர்கள், இன்றைய தினத்திலே தன்னுடைய பிள்ளை தன்னை வந்து பார்க்குமா என ஏங்கி நிற்கின்ற பெற்றோர்கள், வயோதிப சாலையிலே மனமுடைந்து நிற்கின்றவர்கள், இன்றைய நாளிலே இறந்தவர்களுக்காக கரம் குவித்து நிற்கின்றவர்கள், இந்த தளத்திலே இறை பணி என்று பணி என்ற ஒன்றை இந்த தளத்திலே செய்கின்ற ஒவ்வொருவரும், இந்த தளத்தினை வழிநடத்தி நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் அன்பும் அருளும் இசைந்து நிற்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். மாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலாம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. ஒளியாமிறையே வாராம், வெளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாமிறையே வா, அருளேவம் அமலா, இருளே போக்கவாவா, உரையை நீக்கும் விமலா, நிறையை வளர்க்கவாவா, ஒளியே ஒளியிலே வருக, ஒளியே ஒளியிலே வருக, ஒளியாமிறையே வாராம், எளியா நெஞ்சம் தனிலே, ஒளியாமிறையே வாராம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாங்க. வணக்கம். ஜானன்சன் அவர்கள் இன்னும் தேவாலயத்திலிருந்து வரவில்லை போல இருக்கின்றது. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ஓடி ஓடி வாங்கோ. ஓடி வரணும்னா அமைதியாக வந்து உட்காருங்க. இங்க சரியான காத்தும் புயலும், எங்களுக்கு தான் புயல் வந்துட்டு இருக்கிறோம். இல்லை, இங்கே இருந்தா இங்கே குளிர் கொஞ்சம் இன்னைக்கு காற்று இல்லை, குளிராக இருக்கு. மரங்கள்லாம் விடுமா போல இருக்கு, அப்படியாடு. ஆ இரவு முழுக்க சத்தம் படாது. நேற்று அதே படப்படார் மழையாக இருந்தது இங்கே. இங்கே மழை விட தான் தாமலக்கா
சட்டு புட்டன் வந்த சிந்தனை நேவிஸ் அவர்கள் வரும் வரைக்கும் தட்டு புட்டாண்டு என்ன ஒன்றும் வரையில, காத்து மடிக்கல புயலும் அடிக்கல போங்க. இங்க ஒன்றும் இல்ல வாணி, காற்றும் இல்ல புயலும் இல்ல குளிர். இப்ப புயல் வேகத்துல வந்துட்டார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். வணக்கம் வாங்க. எங்களுக்கு வணக்கம். மழை வாணி ராத்திரி நேற்றுல இருந்து ஒரே மழை, இப்ப விட்டுட்டுது. மழை நல்ல மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு உடம்பு கொஞ்சம் நேற்று 2 முறை வெளியில போயிட்டு வந்தேன். தொண்டைக்குள்ள நோவுது, தண்ணீர் பிச்சை ஆகிடும். இல்ல சுடு 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 தண்ணி போத்தல தொண்டைக்குள்ள வைங்க. சுடு தண்ணி போத்தல தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போக சரி வரும். சரியான உடம்பு சோறா இருக்குது. அது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, சோர்வு வராது. இது உற்சாகம் வரும். வாங்க வாங்க. வணக்கம். கொஞ்சம் உற்சாகம் வந்துடும். ஆனா ஷோல் போட்டுக்கிறீங்க. ரோஸ் அப்போ அது எது நீங்க கட்டிக்கிற சால்ல இருக்கிறது 2 பக்கம் ஒன்றுல, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கு, ஒரு பக்கம் இல்ல பூவா சொல்றேன் வடிவா இருக்கு. ரோஸ் தான். ஒரு பக்கம் வெள்ளை இருக்கு, ஒரு பக்கம் சரி. நாங்களும் மஞ்சள் ரோஜால இருக்கிறோம், நீங்க சோக ரோஜால இருங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி. வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீங்களா? உற்சாகம் நன்றி. பார்க்க என்ன சொல்றது, காணும் வாங்க. நன்றி. நல்லா இருக்கு, வழியா இருக்கு, அழகா இருக்குவாங்க. நன்றி. ஆமா, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1549 என்று கூறிக்கொண்டு இன்றைய நச்சிந்தனையாக நச்செய்தியாக என்று 6ஆம் தேதி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்கின்றது இன்றைய திருப்பாடல் 27. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், நம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார், அல்லேலுயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 9 திருவசனங்கள் 27 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக திருவிவிலியத்தில் உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு வழங்கும் அன்பு அறிவுரைகள் நம் வாழ்வை ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. பலவிதமான விளையாட்டுகளின் நுணுக்கங்களை விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை திறம்பட விளையாடச் செய்பவர் கோச் என்று என்னும் பயிற்சியாளர். அவரை நாங்கள் கோச் என்று சொல்வோம். ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் ஆற்றலையும் செயலாற்றும் திறமையையும் கண்டறிந்து அவற்றை அவர்கள் உணர்ந்து சரியான சமயத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஏற்றவாறு அவர்களை தயார் செய்வது அந்த பயிற்சியாளர் தான். அதை போலவே இயேசுவும் நடந்து கொள்வதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். விடாமல் பின்தொடர்ந்து வந்த 2 பார்வையற்ற மனிதர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களின் தேவை என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே காலம் தாழ்த்தாமல், வெகு தூரம் நடக்க விடாமல் உடனடியாக அவர்களுக்கு பார்வை அளித்திருக்க முடியும். ஆனால் இயேசு இங்கு வேறொரு அணுகுமுறையை கையாள்கின்றார். தன்னிடம் உதவி நாடி வருகின்றவர்களும் நலமடைவதில் விருப்பம் கொண்டு இணைந்து செயலாற்றுகிற திறனை பெற்றிட அவர்களை பயிற்றுவிக்கின்றார். எனவேதான் அவரை நெருங்கி வந்து வீடு வரை கத்திக்கொண்டே பின்தொடர்ந்து வந்து இயேசுதான் தங்களுக்கு நலம் அளிக்க முடியும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்திய பிறகுதான் இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். பொம்மல் ஆட்டத்தில் பொம்மைகளின் அசைவுகளை இயக்குகின்றவரை போல நமது வாழ்வின் ஒவ்வொரு சலனத்தையும் இயக்குபவரல்ல நம் இறைவன்.
மாறாக நம் வாழ்வின் சிக்கலான இடர்பாடுகளை நாம் எதிர்கொள்ளும் நேரங்களில் நம்பிக்கையோடு முயற்சி செய்யவும் அதற்கான பரிசை பெற்றுக்கொள்ளவும் உறுதியோடு செயலாற்றுவதற்கு நம்மை தயார் செய்கின்ற நல்ல பயிற்சியாளர் தான் இயேசு. ஆகவே நாம் எத்தகைய குறைபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அவரை நாடுவோம், நலமடைவோம். இன்று நம் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சாண்டோ கிளாஸ் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வடிவமைத்த புனிதர் நிக்கோலாவை திரு அவையுடன் இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தன்னுடைய 3 பெண் குழந்தைகளுக்கு திருமண காரியங்களை நடத்த மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஏழை தந்தைக்கு தங்க நாணயங்கள் அடங்கிய 3 மூட்டைகள் இவர் ஜன்னல் வழியாக வைத்ததை அடிப்படையாக வைத்துத்தான் கிறிஸ்துமஸ் தாத்தா உருவாக்கப்பட்டார். இதன் முக்கியமான நோக்கமே இல்லாதவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து உதவுவதுதான். இந்த பின்னணியில் தான் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டிய காலமே இந்த கிறிஸ்துமஸ் காலம். கொடுப்பது என்றால் பணம், பொருள் மட்டுமல்ல, நமது உழைப்பு, நேரம், திறமைகளை பிறருக்கு கொடுக்கலாம். இறைமகன் இயேசு உலக மீட்புக்காக தன்னையே தந்தார். புனித நிக்கோலா தன்னிடம் உள்ளதை இல்லாதவருக்கு கொடுத்தார். ஆகவே இயேசுவின் வழியில், தூய நிக்கோலாவின் வழியில் நடக்கும் நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். இதற்கு ஏற்ற காலமே இந்த திருவருகை காலம். இறையருளை நாங்கள் நிறைவாக பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இன்று வருடத்தின் இறுதியான முதல் வெள்ளி, மாதத்தின் முதல் வெள்ளி, நிறைவான மாதத்தின் முதல் வெள்ளி. ஆகவே இயேசுவின் இதயத்துக்கு ஒரு பாடல். இயேசுவின் இருதயமே எங்குமே இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திவ்ய இருதயமே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்து அரவணைத்து வந்த உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு தருணங்களிலும், எங்களுடைய இன்ப துன்பங்கள் ஒவ்வொரு தருணங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கின்றீர். உமது அன்பான அந்த ஆறுதலான அந்த இதயத்துக்கு நன்றி இறைவனே, நன்றி. மேலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த பாமுகத்திலே இணைகின்ற எல்லோருடைய குடும்பங்களையும் நீரை நிறைவாக ஆசீர்வதியும். உமது திரு இதயத்துக்கு எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து எல்லோரும் உங்களுடைய பாதுகாப்பில் நிறைவான ஆசிரியரை பெற்று என்றும் மகிழ்வோடு எந்த கலக்கங்களும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த உரையை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த சிந்தனையில் வைத்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எதிர்கொள்ளிக் பொழுது இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடாக இசைக்கப்படுகிற இந்த பழனிசைகள் இறைவனின் இதயத்தை இலகச் செய்து எல்லோருக்கும் அருளங்களை பொழிய வேண்டும், பாமுகத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விட பெறுகிறேன். அவர்களே நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜான் சொல்வாங்க. வாங்க, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு, எனக்கு பாமு அவர்களுக்கு எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாதுடன் கூறிக்கொண்டு நான் ஜுமெந்தி தியானடேசர். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை
திருவருகை காலத்தின் 1ஆம் வாரத்தின் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 827 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஒளி பெற்றவர்கள் ஒளிக்கு சான்று பகர்ந்தனர். நிலா தன்னொளி பெற்ற ஒரு கோள் அல்ல, மாறாக அது சூரியனிடமிருந்து ஒளி பெற்று அதனை பிரதிபலிக்கின்றது. நிலா இரவில் சூரியனிடமிருந்து ஒளி பெற்று பூமியின் இருளை போக்குகின்றது. இன்று இயேசுவிடம் இருந்த பார்வை என்ற மொழியை பெற்றுக்கொண்ட மக்கள் இருள் நாடெங்கும் அந்த ஒளியை பற்றிய செய்தியை பரப்புகின்றார்கள். நாம் அனைவரும் உடல் அளவில் பார்வை பெற்றவர்கள் என்பதில் உள்ளளவு மையமில்லை. ஆனால் நாம் இன்று பார்வை பெறா நிலைகள் இருக்கலாம். இத்தகைய பார்வை பெறா நிலைகளால் நாம் பல வேளைகளில் கிறிஸ்தவ வாழ்வுக்கு சான்று பகர முடியவில்லை. கண்ணிருந்தும் குருடர்களாய் வாழ்கின்றோம். நம்முடைய பார்வை பெறா நிலையிலிருந்து விடுபட முதலில் நாம் கொள்ள வேண்டியது நம்பிக்கை. இயேசு நம் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. பார்வை பெற்றவின் நாம் செய்ய வேண்டியது ஒளிக்கு சான்று பகர்தல். ஒளியை பற்றி அறிவித்தல் ஒளிக்கு சான்று பகரும். வாழும்போது இந்த உலகின் இருள்கள் நிச்சயமாக ஒளிபெறும். ஆனால் இன்று கிறிஸ்தவரிடம் குறைபட்டு கிடப்பது இந்த சான்று பகரும் வாழ்வுதான். கிறிஸ்தவன் இன்று இருளுக்கே சான்று பகர்ந்து வாழ்கின்றான். இருளை பற்றிய செய்தியை பரப்புகின்றான் என்பது இறையாட்சியை இம்மண்ணில் விதைத்த நம் இயேசுவுக்கு பெருமை சேர்க்காது. எனவே நாங்களும் நம்பிக்கை வைத்து ஒளியில் வாழ்ந்து நல்லதை செய்வோமாக. பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலிலே வாழ்த்த வந்தேன். என்றும் வாழ்பவர் நீ அன்றோ, எதிலும் உமது அருளன்றோ. ஒளி போலம்மை காப்பவரே, காலமெல்லாம் உம்மை மறவேனே. வாழ்வில் சோர்வு நான் அடையேனே, வளமை சேர்க்கும் அருள் பெறுவேன். காலமெல்லாம் உம்மை அறிதலன்றோ, ஒளியை தந்து வாழ்த்துகின்றேன். இறைவா வார்த்தை வாழ்வந்தோ, இதயம் வாழ்வது உமக்கண்டோ. ஆண்டவரே அக நிறைவே, ஆசையுடன் பாடுகின்றேன். பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலினான் வாழ்த்த வந்தேன். நன்றி, வணக்கம். கலைவாணி. மிக்க மிக்க நன்றி ஜான்சரலே. போயிட்டு ஓடி வந்தாச்சா சோச்சுக்கு? சரி, நன்றி. முதல் வெள்ளிக்கிழமை தானே மேம்? ஆமாம். நன்றி நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜே.ஆர். ஆன்சன் அவர்கள், ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் மற்றும் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. ஜே.ஆர். ஆன்சன் அவர்கள் தகவல் கிடைச்சது தான்.